ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம். இன்னைக்கு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் ஜேபிஐ எப்படி யூஸ் பண்ணுறது, ரெஸ்ட்ஃபுல் வெப் சர்வீசஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, MySQL டேட்டாபேஸோட எப்படி கனெக்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நம்ம என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா, ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் 3லேருந்து அண்ட் அபவ், ஜாவா 17, ஜேபிஏ, ஹபனேட், MySQL டிபி யூஸ் பண்ண போகிறோம், மேவன், அப்புறம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு போஸ்ட்மேன் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக எந்த ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் அதோட ஆர்கிடெக்சர் இப்படி தான் இருக்கும். இது உங்களோட ஒரு கிளைண்ட்னு வச்சுக்கோங்களேன். இங்கே போஸ்ட்மேன் யூஸ் பண்ணுறோம். இதை புரியுற மாதிரி நீங்கள் குரோமா கூட வச்சுக்கலாம், ஒரு வெப் ப்ரௌசராக வச்சுக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து நீங்கள் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறீங்க, இல்லை சம்திங் ட்ரை பண்ணுறீங்க, அதை நம்ம கண்ட்ரோலரில் வாங்குவோம். அந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணோம்னா, இது ஒரு ஏபிஐ லேயர் மாதிரி. ஸோ இங்கேருந்து வர எஸ்டிடிபி ரெக்வெஸ்ட், கெட்டு, புட்டு, போஸ்ட், டெலிட்ன்ற இந்த மாதிரியான ரெக்வெஸ்ட் எல்லாமே இங்கே ரிசீவ் ஆகும். இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணணும்னா, இது ஒரு ஏபிஐ லேயராக நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இந்த கண்ட்ரோலர்ல இருந்து சர்வீஸ் கிளாஸ்க்கு கால் ஆகும், சர்வீஸ் லேயருக்கு கால் ஆகும். இங்கே தான் என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு தேவையான பிஸ்னஸ் லாஜிக்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடம் எதுனா சர்வீஸ் லேயர். அடுத்தது டிஏஓ லேயர். இங்கே தான் நம்ம ஜேபிஏ யூஸ் பண்ண போகிறோம். ஜாவா பெர்சிஸ்டன்ட் லாஜிக்கை இங்கே தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டிஏஓ இங்கேருந்து டிபி கனெக்ட் ஆகும். ஸோ இந்த டிபி MySQL நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான, ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்ப்ரிங் பூட் ஆர்கிடெக்சர். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறோன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி, மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் அப்படின்னு சொல்லி ப்ரௌசரில் டைப் பண்ணிங்கன்னா, நம்ம இங்கேருந்து ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜாவா யூஸ் பண்ணுறோம், மேவன் யூஸ் பண்ணுறோம், ஸ்ப்ரிங் பூட் 3.34. இப்போ குரூப் நேம் கொடுத்துடலாம். ரெஸ்ட் ஏபிஐ, இது ஒரு ஜார் ஃபைல். அப்புறம் நம்ம ஜாவா 17 யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு முக்கியமாக ஒரு டிபெண்டன்சி, ஒரு 4 டிபெண்டன்சி தேவைப்படுது. ஸோ பேசிக்கான இந்த ஸ்ப்ரிங் வெப் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஜேபி யூஸ் பண்ண போகிறோம், ஜேபிஏ. அதுக்கப்புறம் MySQL யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு டிரைவர் தேவை, அது. அண்ட் ஃபைனலாக லோம்பாக் யூஸ் பண்ண போகிறோம். அனடேஷனுக்காக ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ இம்போர்ட் ப்ராஜெக்ட் இருக்கா, இதை கொடுங்க. இங்கே போயிட்டு எக்ஸிஸ்டிங் மேவன் ப்ராஜெக்ட் எக்லிப்ஸ்குள்ளே இதை கொடுத்தோன்னா நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். எங்கே நம்ம டவுன்லோட் பண்ணமோ அந்த பாத்தை இங்கே செட் பண்ணிட்டோன்னா இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் கிளாஸ். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைலில் நம்ம டேட்டாபேஸுக்கான கான்ஃபிகரேஷனை இங்கே எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டாபேஸ் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமாஸ் எல்லாமே என்கிட்ட என்னோட MySQL சர்வரில் இருக்கிற, லோக்கலில் இருக்கிற டிபிஸ் இதெல்லாம். இப்போ நம்ம புதுசாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். யூசர் மேனேஜ்மெண்ட். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ டேபிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டேபிள்ஸை நம்ம இங்கே டேரெக்டாக கிரியேட் பண்ண போகிறதில்ல, நம்மளோட அப்ளிகேஷன் வழியாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போது கான்ஃபிகரேஷன் நம்ம செட் பண்ண போகிறோம். JDBC colon MySQL local host 3306 போர்ட் நம்பர் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டிபி நேமை இங்கே செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ யூசர் நேம்
என்னோட யூசர் நேம் ரூட், என்னோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான யூசர் நேம் ரூட் பாஸ்வேர்டை வந்து மாற்றிக்கோங்க. ஆக்சுவலாக இது எதுக்குன்னா இது ஒரு ஜேபி கான்ஃபிகரேஷன். டேபிள்ஸ் எல்லாமே நாம அப்ளிகேஷன் வழியாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த அப்டேட்னு சொல்லி இங்கே கான்ஃபிகரேட் பண்ணுறோம். ஸோ அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி கான்ஃபிகரேஷன் முடிஞ்சு இப்போ டைரெக்டாக போயிட்டு தேவையான பேக்கேஜஸ் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? என்டிட்டி என்டிட்டின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் யூஸ் பண்ணுவோம். ரெப்பாசிட்டரி ஒன்று யூஸ் பண்ணுவோம். வேற என்ன யூஸ் பண்ணுவோம்? சர்வீஸ் லேயர் யூஸ் பண்ணுவோம்ல, சர்வீஸ். அடுத்தது கண்ட்ரோலர் லேயர். ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு தனித்தனி பேக்கேஜை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்தந்த கிளாஸோ இன்டர்ஃபேஸோ அதுக்கான இடத்துல நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்டிட்டி கிளாஸ்க்குள்ள என்டிட்டி பேக்கேஜ்குள்ளே போயிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. யூசர். இந்த கிளாஸ் யூசரில் நம்ம என்னென்னா 4 ஃபீல்டு யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில். மொத்தமே இந்த 4 ஃபீல்டு தான். இப்போ ஜேபிஐ அனோட்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அட் என்டிட்டி டேபிள் நேம் வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து டேட்டா பேஸில் கிரியேட் ஆகும். இப்போ லாம்பா கனெக்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். அட் கெட்டர் அட் செட்டர் இந்த நாளும் பார்த்தீங்கன்னா லாம்பாக்குடைய அனோட்டேஷன்ஸ். கன்ஸ்ட்ரக்டர் கெட்டர் செட்டர்லாம் நம்ம தனித்தனியாக எழுதணும் அவசியம் இல்லை. இந்த அனோட்டேஷனை நம்மளுக்கு பண்ணி கொடுத்துரும் தேவைப்படும் போது. இப்போ பிரைமரி கீ அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, டேபிள் கிரியேட் பண்ணும்போது. ஸோ அதுக்கு அட் ஐடின்னு சொல்லி மேப் பண்ணிட்டு ஜென்ரேட் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி கொடுத்து ஜென்ரேஷன் டைப் டாட் ஐடென்டிட்டி. ஸோ இது வந்து ஒரு பிரைமரி கீயா அசைன் பண்ணிட்டோம் டேபிளில், எதனா இந்த லாங் ஐடின்றத. ஸோ ஒரு என்டிட்டி கிளாஸ் இப்படி தான் இருக்கும். என்டிட்டி கிளாஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது ரெப்பாசிட்டரி. இப்போ ரெப்பாசிட்டரி கிளாஸ், அதாவது ரெப்பாசிட்டரி இன்டர்ஃபேஸ் என்ன நேம்னா யூசர் தானே பண்ணுறோம். ஸோ யூசருக்கான ரெப்பாசிட்டரின்னு கொடுத்துடலாம். எந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம்? ஜேபிஐ ரெப்பாசிட்டரின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல யூசர் கொடுத்துட்றோம், யூசர் கிளாஸ்.
இது என்ன டைப்? லாங். ஸோ அவ்வளோதான், ரெபாசிட்டரி இன்டர்ஃபேஸும் கிரியேட் பண்ணியாச்சு. இது எக்ஸ்டர்ன் ஜேபி ரெபாசிட்டரி பண்ணுது. நம்ம இதில் எந்த இம்ப்ளிமெண்டேஷன் எந்த ஒரு மெத்தடும் எழுத போகிறதில்ல. ஜேபி ரெபாசிட்டரி இன்பில்டாகவே சில மெத்தட்ஸ்லாம் வச்சுருக்கோம், லைக் சேவ், அப்டேட்டு, டெலீட்னு சொல்லிட்டு. அது நம்ம எப்போ தேவைப்படுதோ அந்த இடத்துல கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்வீஸ். சர்வீஸ் பேக்கேஜில் போயிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ், யூசர் சர்வீஸ். இப்போ நம்ம இந்த CRUD ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், கிரியேட்டு, ரீடு, அப்டேட்டு, டெலீட்டு. ஸோ அதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த யூசரை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிரியேட் யூசர் சொல்லி பண்ண போகிறோம். ஓகேவா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த யூசர் எப்படி எடுக்கிறது ஒரு ஐடியை வச்சு. ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் எழுத போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுக்கலாம்? ஒரு யூசர் ஐடி. ஸோ தேர்ட் மெத்தட் ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு மெத்தட் கெட் ஆல் யூசர்ஸ். எத்தனை யூசர்ஸ் இருக்காங்களோ அத்தனை பேரையும் நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் ஒரு அப்டேட்டுக்கு வந்து எஸ், ஒரு அப்டேட். இப்போ ஒரு யூசர் இருக்காங்க, நான் இமெயிலோ இல்லை ஏதோ ஒரு நேமோ சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு மெத்தட். அப்புறம் வேற என்ன, இன்னும் ஒரு மெத்தட் வச்சுக்கலாம். ஒரு யூசரை வந்து டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட்டும் இங்கே வந்துருச்சா, கவர் ஆயிடுச்சா? ஸோ மொத்தம் இந்த 5 மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, யூசர் சர்வீஸ் முடிஞ்சுச்சு. இப்போ இந்த சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே சர்வீஸ் பேக்கேஜில் யூசர் சர்வீஸ் முடிச்சிட்டோம். ஒரு கிளாஸ் யூசர் சர்வீஸ் இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கலாம். இம்ப்ளிமெண்ட்ஸ் யூசர் சர்வீஸ். இப்போ நம்ம எழுதணும்ல யூசர் சர்வீஸ், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அது கேட்கும், அது எல்லாத்தையும் கொடுத்துடலாம். இது ஒரு சர்வீஸ் கிளாஸாக இருக்கிறதுனால அட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனடேஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் நம்மளுக்கு ஆர்குமெண்ட்ஸும் தேவை, கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அந்த அனடேஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லாஜிக், இங்கே தான் பிஸ்னஸ் லாஜிக்கே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதுதான் சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் சர்வீஸ் கிளாஸ். அதாவது இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, சர்வீஸ் பிஸ்னஸ் லாஜிக் எல்லாம் இங்கே தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிரியேட் யூசர்னு இருக்குது. ஸோ இந்த கிரியேட் யூசருக்கு நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன லாஜிக் எழுத போகிறோம் அப்படின்றது, நம்ம ஒரு யூசர் ரெபாசிட்டரி ஒன்று கிரியேட் பண்ணோம், கரெக்டுங்களா? யூசர் ஸோ அதுக்கான ஃபீல்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். டைரக்டா
யூசர் ரெபாசிட்டரி. இதுல இதுல இந்த யூசர் ரெபாசிட்டரியில இருந்து டாட் சேவ்னு இருக்கு பாருங்க. இதுதான் வந்து ஜேபிஏ வந்து இன்பில்டா வச்சிருக்கிற மெத்தட். ஓகே, இதை கொடுத்தோன்னா இதோட வேலை முடிஞ்சு. யூசரை வந்துருச்சுன்னா இந்த சேவ்ன்ற மெத்தடை கால் பண்ணி யூசரை கொடுத்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ செகண்ட் ஒன் வந்து கெட் யூசர் பை ஐடி. ஒரு ஐடியை வச்சு ஒரு யூசரை எடுக்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு ஆப்ஷனல் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூசர் ரெபாசிட்டரி இப்போ டாட்னு வச்சுக்கோங்களேன். ஃபைன் பை ஐடி மெத்தட் இருக்கா? இதை கால் பண்ணி இந்த யூசர் ஐடி இங்கே பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஐடியை கால் பண்ணிடும். ஸோ இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஆப்ஷனில். இதை ரிட்டர்ன் பண்ணிடுங்க. என்னமோ எரர் காட்டுது. என்ன எரர்? ஆப்ஷன் யூசரை கெட் பண்ணுறோம் ஃபைன் பை ஐடி. ஓகே, சேனல்ன்றதுனால டாட் வச்சுனா இந்த கெட் இது கொடுத்துரும். இப்போ கெட் ஆல் யூசர்னு இருக்கு. இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை யூசர் வந்து அந்த டேபிளில் இருக்காங்களோ அத்தனையும் வந்து எனக்கு லிஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைண்ட் ஆல்னு ஒரு மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா? இது கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கொடுத்துரும். இதுக்கு இன்புட் எதுவும் கொடுக்கணும் பாஸ் பண்ணணுன்றது தேவையில்லை. ஸோ இப்போ யூசரை அப்டேட் பண்ண போகிறோம். அப்டேட் யூசருக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் யூசர்னு வச்சுப்போம். யூசர் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் பை ஐடி. ஓகே, அதாவது ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து எனக்கு ஒரு கால் வருது இந்த யூசரை அப்டேட் பண்ணுன்னு சொல்லி. ஸோ அந்த யூசரை நான் எடுத்து என்ன பண்ணுறேன்னா ஃபைன் பை ஐடின்ற இதில் பாஸ் பண்ணி அந்த யூசரோட ஆப்ஜெக்டை எடுத்துடுறேன். ரெண்டாவது டாட் செட். இப்போ நம்ம என்ன அப்டேட் பண்ண போறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஃபீல்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் இருக்கு. நம்ம இமெயிலை அப்டேட் பண்ண போறோம். சும்மா வந்து கோட் லாஜிக் தமிழ் gmail.com. ஓகே, ஸோ இப்போ ரிட்டன் யூசர் ரெபாசிட்டரியை கொடுத்துடலாம். சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம அப்டேட் பண்ண இந்த எக்ஸிஸ்டிங் யூசரை இங்கே பாஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, டெலிட் யூசர். இது ஒரு வாய்டா நம்ம கொடுத்துக்கிறதுனால எந்த ஒரு ரிட்டர்னும் தேவைப்படாது. ஸோ டைரக்டா யூசர் ரெபாசிட்டரியில போயிட்டு டாட் டெலிட் பை ஐடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எதுவும் அந்த பர்டிகுலர் யூசரும் டெலிட் ஆகிடும். பிஸ்னஸ் லாஜிக்ஸ் எல்லாம் இங்கே தான் இந்த சர்வீஸ் கிளாஸில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்.
இப்போ முக்கியமான பார்ட்டுக்கு போறோம். அதுதான் வந்து கண்ட்ரோலர். யூசர் கண்ட்ரோலர்னு வச்சுப்போம். ஸோ இது ஒரு கண்ட்ரோலர்ன்றதுனால டிஃபால்ட்டா நம்ம என்ன பண்ணணும்? ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்ற அனோடேஷன் ஆட் பண்ணணும். செகண்ட் அட் ரெக்வெஸ்ட் மேப்பிங் ஆட் பண்ண போறோம். API ஸ்லாஷ் யூசர். ஓகே. வேற என்ன தேவைப்படும்னா நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே ஒரு ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ்ல ரெஸ்ட் கண்ட்ரோலர் ரெக்வெஸ்ட் மேப்பிங் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நம்ம வந்து ஒரு கிரியேட் யூசர் ரெஸ்ட் API ஒரு யூசரை கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை? போஸ்ட் மேப்பிங், ஜாவால உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதை யூஸ் பண்ணுங்க, பெட்டரா இருக்கும். நம்ம அங்கிருந்து எப்படி பாஸ் பண்ணோம்னா ஒரு பாடியில தான் வந்து டீட்டெயில்ஸை பாஸ் பண்ணுவோம். ஸோ அட் ரெக்வெஸ்ட் பாடி கொடுத்து வாங்கிட்டு யூசர் யூசர் ஸோ இதுக்குள்ள நம்ம லாஜிக் கொடுக்குறோம். யூசரை சேவ் பண்ணுன்னு சொல்றோம். ஸோ ஒரு விஷயம் மறந்துட்டோம் பாருங்க. இந்த இடத்துல யூசர் சர்வீஸை வந்து கால் பண்ணிக்கணும். ஓகே. நம்ம அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா சர்வீஸ் கிளாஸ்ல, அந்த லாஜிக்கை இங்க கால் பண்ண போறோம். ஸ்டேட்டஸ் டாட் கிரியேட்டட். ஸோ இவ்வளவுதான். ஸோ இந்த போஸ்ட் மேப்பிங்ல ஒரு யூசர் கிரியேட் பண்ண போறோம். அங்கிருந்து வர அந்த யூசரை அப்படியே இன்புட்டை வாங்குறோம். வாங்கி நம்ம பிசினஸ் லாஜிக் எங்க எழுதணும்? சர்வீஸ் கிளாஸ்ல, யூசர் சர்வீஸ். ஸோ அதை கால் பண்றோம். கால் பண்ணி இந்த இன்புட்டை பாஸ் பண்றோம். அது என்ன பண்ணனா டிபியில போயிட்டு அந்த யூசரை கிரியேட் பண்ணிடும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ செகண்ட் லாஜிக்கை பில்ட் பண்ணலாம். கிரியேட் ரெஸ்ட் API ஃபார் get user by ID. ஸோ இது வெறும் ஒரு கெட் ஆப்ரேஷன் தான். ஸோ அதனால கெட் மேப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். நாம ஒரு ஐடி அங்கேருந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அதை இந்த ஐடின்னு சொல்லி இந்த வேரியபிளில் பாத் வேரியபிளில் வாங்கிக்கலாம். யூசர்
எதை வச்சு வாங்க போறோம்? ஸோ கெட் யூசர் பை ஐடி. பாத் வேரியபிள் அதுக்குள்ள ஐடின்னு சொல்லி நம்ம கொடுத்துடணும். லாங் யூசர் ஐடி. ஓகே. நம்ம அந்த சர்வீஸ் கிளாஸ்ல யூஸ் பண்ண அந்த மெத்தட் இங்க கால் பண்ணி இந்த ஐடியா பாஸ் பண்ணிட்டோம்னா ரெஸ்பான்ஸ் என்டிட்டி இதுக்குள்ள நம்மளுக்கு இது தேவையில்லை, தனியா பாஸ் பண்ணிக்கலாம். யூசர் எஸ்டிடிபி ஸ்டேட்டஸையும் கொடுத்துடலாம். ஓகே, நல்லா இருக்கா? ஓகே. ஸோ செகண்ட் லாஜிக் பில்ட் பண்ணியாச்சு. தேர்ட் லாஜிக் வந்து நம்ம என்னன்னா build REST API to get all users. ஸோ இதான லாஜிக் நம்ம அங்கே எழுதணும் சர்வீஸ் கிளாஸ்ல. ஸோ அதுக்கான கண்ட்ரோலர் மெத்தட் வந்து இங்கே கொடுக்கலாம். கெட் மேப்பிங் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் எடுத்துப்போம், அதுக்குள்ள ஒரு யூசர் வச்சுக்குவோம். கெட் ஆல் யூசர்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு லிஸ்ட், அதுக்குள்ள யூசர். ஸோ இந்த யூசர் சர்வீஸ் டாட் வச்சுனா நம்ம கிட்ட இருக்கிற அந்த மெத்தடை அப்படியே கால் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் நியூ சேம் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. ஸோ அதுக்குள்ள இந்த லிஸ்டெல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை. இந்த யூசர்ஸ் HTTP ஸ்டேட்டஸ் டாட் ஓகேன்னு சொல்லி பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த தேர்ட் லாஜிக்கும் முடிஞ்சு. இப்போ அப்டேட் பண்ண போறோம், அதுக்கான லாஜிக் எழுதிடலாம். build a logic REST API for or to update a user. ஸோ இதோட லாஜிக் இங்க எழுதலாம். இந்த இடத்துல புட் மேப்பிங் யூஸ் பண்றோம். ஒரு பாத் வேரியபிளாக நம்ம ஐடியை தான் பாஸ் பண்ணுவோம். இந்த ஐடியில் இருக்கிற இந்த யூசரோட டீட்டெயிலை அப்டேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை இந்த மாதிரி பாத் வேரியபிளாக வாங்கிக்கலாம். பாத் வேரியபிளை கால் பண்ணிக்கோங்க.
இன்னொன்னு நம்ம மொத்த யூசரோட டீட்டெயிலையும் நம்ம வாங்குவோம். அதுக்கு ரெக்வெஸ்ட் பாடியில இருந்து வரும். அப்படி வரும்போது அதையும் நம்ம வாங்கிக்கணும். ஓகே, கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோமா? ப்ளஸ் யூசர் ஐடியை செட் பண்ணியாச்சு. நம்ம அங்கே சர்வீஸ் லேயரில் யூஸ் பண்ண அதையும் இங்கே கொடுத்துக்கிறோம் இன்புட்டா. updated user comma http status dot okay. ஸோ ஃபைனலாக ஒரு லாஜிக் இருக்கு, அதுதான் டெலீட் பண்ண போகிறது. build a REST API to delete delete mapping ID. ஸோ பப்ளிக் இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டி யூஸ் பண்ணுறோம். delete user path வேரியபிளை கால் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடி லாங் ஐடின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இந்த யூசர் சர்வீஸை கால் பண்ணி நம்ம வெறும் ஒரு ஸ்ட்ரிங்கை தான் யூஸ் பண்ணுறோம். sys deleted ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணி http status dot okay. ஸோ CRUD ஆப்ரேஷன் கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட் எல்லாமே நம்ம பில்ட் பண்ணியாச்சு. இப்போ அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். ஸோ நான் இப்போ அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறேன்.
இங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டட் ஆயிடுச்சு. இதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ண போறோம்னா போஸ்ட்மேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன, ஒரு யூசரை கிரியேட் பண்ண போறோம். ஸோ இங்க போயிட்டு இது வந்து போஸ்ட்ல மாத்திக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போற இந்த யூசர்ஸ் இதை மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணி இந்த யூஆர்எல் கொடுத்துருங்க. இதுதான் வந்து நமக்கு தேவையான யூஆர்எல். இந்த இடத்துல பாடி கிளிக் பண்ணி ரா கொடுத்துக்கோங்க. இது ஜேசன்ல இருக்கட்டும். ஸோ இதுதான் ஒரு யூசர் நேமு, லாஸ்ட் நேம், இமெயில். இந்த யூசர்ஸ் அப்படின்ற பாத்தில் போயிட்டு நம்ம ஹிட் பண்ண போறோம். ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். அதுதான் நம்ம கோடில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். எஸ், ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா? 201 கிரியேட்டட். ஐடி 1, ஃபர்ஸ்ட் நேம் ஆடம், லாஸ்ட் நேம் ஜான், இமெயில். இப்போ டேட்டா பேஸில் போய் செக் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி டேபிள்ஸில் எதுவுமே கிடையாது, கரெக்டா? இப்போ யூசர்னு ஒரு டேபிள் வந்திருக்கும் பாருங்க. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்களா? ஸோ அதோட காலம், ஐடி, இமெயில், ஃபர்ஸ்ட் நேம் எல்லாம் வந்துருச்சா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் மேனேஜ்மெண்ட். சாரி, யூசர்ஸ். ஸோ நம்ம கொடுத்த இமெயில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிடுச்சு, பார்த்தீங்களா? போஸ்ட் ரெக்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு யூசரை நம்ம கிரியேட் பண்ணுறது. ஸோ செகண்ட் வந்து என்னவா இருக்கும், யூசரை வேணா இன்னொரு யூசர் கூட நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் பதில் ஜாயின் கொடுக்குறேன். ஜாய், ஜாய். ஸோ மறுபடியும் நான் வந்து இட் கொடுக்குறேன். இப்போ ரெண்டு யூசர் கிரியேட்ச்சு பாருங்க. இப்போ ஐடி வந்து 2ன்னு சொல்லி ஜென்ரேட் ஆகி இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிடுச்சு. இப்போ MySQL போயிட்டு நான் மறுபடியும் அந்த கொரியை ரன் பண்ணனா இப்போ அந்த ரெண்டு ரெக்கார்டுமே வந்திருக்கும், கரெக்டுங்களா? இப்போ நம்ம கிட்ட ரெண்டு யூசருமே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ரெக்வஸ்ட் என்னவா இருக்கும், ஐடி 1ல ஹேடமும் ஐடி 2ல ஜாயின் இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஐடி 2ன்ற ஐடி மட்டும் பாஸ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் நான் வாங்க போறேன். ஸோ அதுக்கு நியூவா ஒன்று கிரியேட் பண்ணி கெட் மெத்தட் கொடுத்து இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஐடி 2 நான் ஹிட் கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த ரெண்டாவது ஐடியில் உள்ள டீட்டெயில்ஸை எனக்கு லிஸ்ட் பண்ணும். பார்த்தீங்களா? ஜாயின் வந்துருச்சா? ஸோ இது ஒரு செகண்ட் ஆப்ரேஷன். இது வந்து ஒரு ரீட் மாதிரி. ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணோம், இப்போ ரீட் பண்ணோம். இப்போ எல்லா யூசர்ஸுமே நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னா, இப்போ பாருங்க, API யூசர்ஸ், என்கிட்ட இருக்கிற அத்தனை லிஸ்ட்டுமே கொடுத்துரும். எத்தனை யூசர்ஸ் இருக்காங்களோ அத்தனையும் கொடுத்துரும். இப்போ நம்ம கிட்ட ரெண்டு யூசர்ஸ் இருக்காங்க, அதையும் கொடுத்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணோம் போஸ்ட் யூஸ் பண்ணி, இதான் அந்த இது. அதுக்கடுத்தது ரீட் பண்ணோம், அதான் கெட் யூஸ் பண்ணி. இப்போ மூணாவதா அப்டேட் பண்ண போறோம்.
இப்போ அப்டேட் பண்றதுனால புட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இங்க என்ன நேம்னு இருக்கு? இமெயில் பாருங்க. adam@gmail.com இருக்கா ஐடி ஒன்னுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இந்த இமெயிலை நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ ஆடம் பதிலு வேற ஏதாவது ஆட் பண்ணி நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த ஐடி ஒன்னுக்கு. ஸோ இந்த பாடியில ரா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜேசன் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் இமெயில் மட்டும் பண்ண போறேன். அங்க ஆல்ரெடி என்ன இருந்தது? இதுதான் இருந்தது கரெக்டா? adam@gmail.com ஐடி டூக்கு, சாரி ஐடி ஒன்னுக்கு. ஸோ adam@gmail.com இந்த ஆடமை ஹலோ ஆடம் அப்படின்னு நான் மாத்துறேன். சென்ட் கொடுக்குறேன். ஓகே, ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த யூசர் சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆல்ரெடி ஹார்ட் கோட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு மிஸ்டேக்ல வந்து தப்பு பண்ணிட்டேன். ஐ மீன் ஆட் பண்ணியிருக்க கூடாது. இங்க வந்து செட் இமெயில் இது எல்லாமே மூணுமே வந்து நம்ம மாத்த போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செட் ஃபர்ஸ்ட் நேம் யூசர் டாட் கெட் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்துடுறோம். இந்த இடத்துல செட் லாஸ்ட் நேம் கொடுக்க போறோம். கெட் ஸோ லாஸ்ட் நேம் அண்ட் செட் இமெயில்னு இருக்கும். யூசர் டாட் கெட் கெட் இமெயில். ஸோ இவ்வளோதான். ஸோ நான் மறுபடியும் வந்து கோடை ரன் பண்ணுறேன். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போஸ்ட்மேன்ல போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் யூசர் இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு காட்டுற மாதிரி. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஐடி இருக்குல்ல, கோட் லாஜிக் அட் tamil@gmail.com, இதை நான் மாற்ற போகிறேன். இந்த இமெயிலை அப்டேட் பண்ண போகிறேன் இந்த ஃபர்ஸ்ட் ஐடிக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது ஸோ இதுதான் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது. நான் அந்த இமெயிலை போயிட்டு அப்டேட் பண்ண போகிறேன். ஹலோ ஹேடம் சொல்லிட்டு இப்போ பாருங்க அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணனா இந்த கோட் லாஜிக் மாறி இருக்கும் பாருங்க. ஹலோ ஆடம் வந்துருச்சா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து தேர்ட் ஆப்ரேஷனும் வந்து சக்ஸஸ். அப்டேட்டும் பண்ணியாச்சு. ஃபைனலாக டெலீட் பண்ண போகிறோம். புதுசாக ஒரு டெலீட்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு ஓகே, பாடிலாம் எதுவும் தேவையில்லை. நான் ஃபர்ஸ்ட் ஐடி ஆடம்ன்ற ஐடியை நான் வந்து டெலீட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, யூசர் சக்ஸஸ்ஃபுல்லி டெலீட்டட், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்.
அங்கே போயிட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ 2 இருந்தது ஒன்றாயிடும். ஏன்னா நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ போஸ்ட்மேன்ல இருந்து நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட்டு, அப்டேட்டு, டெலிட்டு, ரீடு, இதுதான் CRUD ஆப்ரேஷன். நாம யூஸ் பண்ணது வந்து MySQL டிபி யூஸ் பண்ணி ஜேபிஏ CRUD ஆப்ரேஷனுக்கு வந்து நம்ம ரெஸ்ட்ஃபுல் வெப் சர்வீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். எந்த ஃபார்மேட்டில்? இந்த ஃபார்மேட்டில் போஸ்ட்மேன் கிளைண்ட் கண்ட்ரோலர் சர்வீஸ் டிஏஓ டிபி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே ஃபாலோ பண்ணி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே பில்ட் பண்ணோம். ஓகே, கண்ட்ரோலர், என்டிட்டி, ரெபாசிட்டரி, சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் ஃபுல் அப்ளிகேஷன். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் யூசர் மேனேஜ்மெண்ட் சொல்லி கிரியேட் பண்ணேன். நீங்கள் வந்து எம்ப்ளாயி ஆப்ரேஷன் இல்லை ஒரு ப்ராடக்ட் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சினாரியோவில் யூஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அட்வான்ஸ்டாக பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி லேர்னிங். பாய்.